வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24/1/2026 திருப்பத்தூர் மாவட்டம் வாரம் சனிக்கிழமை ஒரு அதிகாலை ஒரு 5:30 மணிலேருந்து ஒரு 9:30 மணி வரை நடக்கக்கூடிய வாணியம்படி நாட்டு மாட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த சந்தையில் நிறைய நாட்டு மாடுகளும் கொண்டு வருவாங்க, வண்டி மாடுங்க, வளர்ப்பு கன்றுங்க, பார்த்திங்கன்னா உழவு மாடுங்க, காய்ச்சல் மாடுங்க, கறவை மாடுங்களாம் எதிர்பார்க்கலாம் இந்த சந்தையில். இன்றைக்கி விலை எப்படி இருக்குது, மாடுங்க என்ன விலை சொல்கிறாங்கன்ட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் இன்ஸ்டா பேஜ் சேம் ஐடி தான். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஜவாதி மலை சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பாய்ச்சல் காளை இங்கே ஒரு 3 காளை நிற்குது. அப்படியே கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லு ஆன மாடுங்க. இங்கேயும் ஒரு ஜோடி பாருங்க, எருதுங்க, உழவு மாடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜவாதி மலை வீரப்பனூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். நல்லா ஒரு செவலப்பட மாடுங்க. ஜோடி ஒரே மாதிரி இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குங்க மாடு. நல்லா ஒரு அருமையான ஒரு ஜோடி. பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் சரி பல்லு ஆகிட்டு இருக்குங்க. இந்த ஜவாதி மாலைக்காரங்க எப்பவுமே ரேட்டெல்லாம் சொல்ல மாட்டாங்க. மாடு மட்டும் நான் காட்டுறேன் பாருங்கள். ஜவாதி மலை சைட்லேருந்து ஒரு செட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். நல்லா உழவு மாடுங்க, நல்லா செவ்வள நேர மாடு. ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1,25 சொல்கிறாங்க. 1,25,000 சொல்கிறாருங்க. நல்லா ஒரே செட்டில் இருக்குது பாருங்கள் ஹைட்டெல்லாம். நாட்டு காளைங்க இதுங்கெல்லாம் ஜோடி சரியான ஜோடி பாருங்க, உழவு மாடு. ஒரு சந்தன பிள்ளை ஒரு ஜோடி எருதுங்க. ஜவாதி மலை சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க. நாட்டு காளை சரியான ஜோடி உழவு மாடு. ஏதோ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ 1,5 கிட்ட சொல்லியிருக்காங்க பாருங்க. நல்ல சரியான ஜோடி தாங்க எருது. கலர் அற்புதமாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 காளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பாய்ச்சல் மாடுங்க பாருங்க. இந்த பல்லெல்லாம் எப்படி சொல்லலாம், நேற்று ஏற்றுறேன் பல்லெல்லாம் எதுவும் சொல்லலை. பாருங்க, நம்ம வேலூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஒரு 3 காளை எடுத்துகிட்டு வந்துருக்காங்க, பாய்ச்சல் காளை. எவ்வளோ சொல்லிக்கிறாங்க? 1 3 சேர்த்து சொல்லுங்க. 3மா எவ்வளோ? 1,40. 3மே பார்த்தீங்கன்னா ஒரு 1,40 கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு பாய்ச்சல் கிடாரிங்க. ஒரு மயில கலரில் சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது கிளாடி. காட்டலாம் ஏரியா. எந்த இது மாடு? எந்த ஒரு மாடு? ஒடுத்துரு மாடு. ஒடுக்குது பல்லுனா இது? பல்லு 6 பல்லு. எவ்வளோ சொல்லிடுறீங்க? 35 சொல்லிக்குது. 35. 35,000 சொல்லியிருக்காங்க. ஒடுக்கத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு பொட்டை மாடு, நாட்டு மாடு. நல்லா ஒரு மயில கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள்.
ஒரு சீமை கிராஸ் மாதிரி ஒரு ப்ரீடு மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். நல்லா காரி நிற மாடு. ஸோ நல்லா ஹைட்டெல்லாம் சரியான ஹைட்டுங்க மாடு. ஸோ எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம். ஆனால் எந்த ஒரு மாடு இது? எந்த ஒரு மாடு? பல்லுண்ணா இது? 4 பல்லு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 70 ரூபா. எவ்வளோ வந்து விட்டுருவீங்கண்ணா? 65. பாரு 4 பல்லில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ப்ரீடு மாடு. ஸோ 4 பல்லு தான். உடம்பு பாருங்கள் சரியாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கோட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாடுங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மொத்தமே சூப்பரான மாடுங்க. பொட்டை மாடுங்களே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்டு பார்ப்போம் இந்த ஜோடி. ஜி இந்த பல்லு புரியல புரியல. பனைக்கு வந்து இது மட்டும் தானா? ஸோ அதுக்கா? ஸோ இது துணைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துணைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சும்மா அந்த சைடு காரி நிறத்தில் இருக்குது ஒரு மாடு. ஸோ அதுக்காக இது துணை மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ தெருவெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு 3 மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். இந்த சைடும் இருக்குது. வரேன் எடுத்துட்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளைக்குட்டை மாடுங்க தான் பாருங்க. அப்படியே ஜோடியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே வீட்டிலே இருக்கக்கூடிய மாடுங்க இதுங்கெல்லாம். சரியான எருதுங்க ஒரு ஜோடி. ஸோ கொம்பு பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தன பிள்ளை மாடுங்க. சரியான ஹைட்டு. நல்ல ஒரு பெரிய ஜோடிங்க உழவு மாடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் சரி பல்லு ஆன மாடுங்க. ஸோ எப்படியும் ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாய்ச்சல் மாடு. நல்லா காட்டு மாடுங்க பாருங்க. ஸோ ஒரு 3 பாய்ச்சல் காலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரியான ஜோடிங்க. அப்படியே 3 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க. ஒயிட்டு பொடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ நல்லா அருமையான ஜோடிங்க. ஸோ நம்ம சேகர் அண்ணந்து. ஸோ இது நம்ம காவலூர் சைட்லேருந்து ஸோ ஜம்னாமத்தூர் போகிற வழியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ உழவு மாடுங்க. நல்லா சரியான ஜோடி. ஸோ கலரு நல்லா ஒரு ஒயிட் பொடையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா அருமையான ஜோடி. ஏன்னா பல்லுனா இது பல்லு சரி. ஸோ பல்லெல்லாம் சரி பல்லு ஆகிடுச்சு. ஸோ உழவு மாடு நம்ம சேகரான மாடு. ரேட்டு எப்படியும் 1 ரூபாய்க்குள்ளே முடிக்கலாங்க. நல்லா அருமையான ஜோடி. ஸோ நான் ரேட்டு தெரிஞ்சேன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் போடுவேன் பாருங்கள். ஸோ ஒரு நாட்டு கன்று பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ தரமான கண்ணுக்குட்டி. ஸோ லென்த்து சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்ணு. ஸோ மாடும் கண்ணும் பார்த்தீங்கன்னா விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கோபுரமும் பார்த்தீங்கன்னா சரியான கோபுரங்க. ஸோ எப்படியும் வளர்ப்புக்கு தான் வாங்கிட்டு போவாங்க. அந்த கோபுரம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது.
ஸோ லென்த்தெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு செவல நிற கண்ணுங்க, வளர்ப்பு கண்ணு. சூப்பராக இருக்கு தெரியல. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா விற்பனை முடிஞ்சிருக்கு. நல்ல தரமான கண்ணுக்குட்டி. ஸோ நல்லா அற்புதமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாத கன்று இருக்குங்க, இல்லாட்டி 1 வருஷத்துக்குள்ளே இருக்கும். நல்ல அருமையான ஒரு கன்று. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க, 8 பல்லு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி வாங்குவாங்க. ஒரு ரன்னிங் மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ தெருவு ஏதோ போட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ நல்லா அற்புதமான ஒரு காளை, சிங்கிளாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தெருவெல்லாம் போட்டிருக்காங்க. இன்னும் வாணிபடிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் பல்ல இது பல்லு அல்ல. கடமலைப்பு கடமலைப்பு எவ்வளோ சொல்லிங்கண்ணா? 55. 55 எவ்வளோ வந்து விட்றீங்க? 50,000. 50,000. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சீமை மாடுங்க. இந்த ஜெர்சி மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா விற்பனை நடந்துன்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பமல்லி சைட்லேருந்து எடுத்துன்னு வந்திருந்தார் இந்த தாத்தா. ஸோ சென மாடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. 24 மணி நேரம் அந்த வழியில் வரணும். சில வியாபாரம் முடிஞ்சுங்க. ஸோ இந்த மாடு தான். நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது மாடு. நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஜெர்சி மாடு. இதில் கண்ணு போடுற ஸ்டேஜ் தான் மாடு. இன்னும் மாடை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கண்ணு காளை கண்ணு போட்டிருக்கு. ஸோ நல்லா அருமையான ஒரு ஜெர்சியில் இதை HFல எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா எந்த நேரம் மாடு இதா? வெள்ளைக்குட்டை. வெள்ளைக்குட்டை அப்படி அப்படி நில்லுங்க, அப்படி நில்லுங்க. ஸோ அப்படியே வெள்ளைக்குட்டையிலேருந்தே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பல்லுண்ணா என்ன இது? 2 பல்லு. ஓகே. ஃபஸ்ட்டு கண்ணு போட்டிருக்கா? ஃபஸ்ட்டு கண்ணு. ஓகே. பால் அப்படியே எத்தனை லிட்டர் சொல்லுங்கள்? 10 லிட்டர். எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ ரேட்டு சொல்லியிருக்கீங்க? 55. எவ்வளோ வந்து விட்டுருவீங்க? 50. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது இப்போ தான் போட்டிருக்கு. ஸோ வெள்ளைக்குட்டையிலேருந்து எடுத்து வந்திருக்காங்க. 2 பல்லுங்க. ஸோ காளை கண்ணு தான் போட்டிருக்கு. சொன்னால் ஒரு 50 ரூபாய்க்கு உள்ள முடிக்கலாங்க. 55 சொல்கிறாரு, ஒரு 50 ரூபாய்க்கு முன்ன பின்ன முடிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க. ஸோ ஒரு 5 குட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எத்தனை மாதம் குட்டிங்க, என்ன விலை சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம். இன்றைக்கி வாணிபடி சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்றது அவர்கிட்ட கேட்போம். வீடியோ ஒன்று ஆனால் அப்படியே ஊர் பேர் சொல்லலாம் கொஞ்சம். எந்த ஊர் சொல்லலாம்? பெரியமுகன். நீங்கள் இன்றைக்கி எத்தனை வந்துடுறீங்க? 5. எத்தனை மாதம் குட்டிங்கெல்லாம் எடுத்து வந்துடுறீங்க? ஒரு குட்டி எவ்வளோ சொல்லிடுறீங்கண்ணா? ஒரு குட்டி எவ்வளோ சொல்லிடுறீங்க? 23. இன்னைக்கு வியாபாரம் எப்படின்னா? இன்னைக்கு ஒரு ஸோ ஒரு 5 குட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 அப்படி ரேட்டு சொல்கிறாரு. ஸோ ஒரு HFக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டு பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ நல்லா ஒரு அருமையான ஒரு பெரிய சைஸ் மாடுங்க. ஸோ கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமாக இருக்குது.
ஸோ வியாபாரம் கேட்டுன்னு இருக்காங்க. எவ்வளோ சொல்கிறாங்களா? ஆ నీ గౌని ఆడుంది నాకు తెలుసున్నా నీ గౌని ఆడుంది నాకు తెలుసున్నా నీ గౌని ఆడుంది నాకు తెలుస్తా విన్నా ரேட்டு பாருங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ பல்லெல்லாம் இருந்தாலும் சரி பல் ஆகிட்டு இருக்கும். ஸோ கண்ணு மாடு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பாருங்க. இதுவும் சொன்னால் ஒரு செவலை போட மாதிரி சூப்பராக எடுத்துகிட்டு வந்துருக்காங்க கண்ணு. ஸோ பொட்டை கண்ணு போட்டிருக்கு. ஸோ அப்படியே எந்த ஊர்னு நைனா கிட்ட கேட்டு பார்ப்போம். நைனா எந்த ஊர் நைனா மாடு இது? எந்த ஊர் மாடு? பெருமாப்பட்டு. பல்லு நைனா இது? 4 பல்லு. எத்தனாவது கண்ணு போட்டிருக்கு? ஃபஸ்ட்டு கண்ணு. எவ்வளோ சொல்லிங்க நைனா? எவ்வளோ சொல்லிடுறீங்க கண்ணு மாடம்? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 55. ஸோ 55 ரூபா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஈத்து மாடு தாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய வண்டி மாடுங்க பாருங்கள். ஸோ இங்கே ஒரு 6 ஜோடி இருக்குங்க. ஸோ மயில கலரு காரி நிற கலர்லலாம் சூப்பராக இருக்குது. ஸோ ரேட்டுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 1 லட்ச ரூபாய்க்குள்ளவும் வாங்கலாம். ஸோ 1,05,000 அப்படி விலையும் போகும். பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல் ஆன மாடுங்க தாங்க. ஆந்திரா சைட்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. வாரம் வாரம் எடுத்து வந்துடுவாங்க. நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் ஹைட்டுங்கெல்லாம். ஸோ வண்டி மாடு யாராச்சும் தேவைன்னா வாணிமடியில் வாங்கலாம். ஸோ நல்லா அழகான மாடுங்களாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நாட்டு கன்று பாருங்கள், செவலை நிற கன்று சூப்பராக இருக்குது பாருங்கள். வளர்ப்பு கன்று குட்டி. ஹேய் ஸோ நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாத கன்று இல்லாட்டி ஒரு 8 மாத கன்று இருக்கும். நல்லா பாகத்தையும் நல்லா தரமாக இருக்குங்க. ஸோ 2 கண்ணுங்க இருக்குது பாருங்கள். ஸோ மயில கலரில் ஒன்று, இல்லை ஒரு செவலை நிற கண்ணு ஒன்று இருக்குது. ஸோ ஒன்று பொட்டை கண்ணு, ஒன்று காளை கண்ணுங்க. ஒரு எருது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். சிங்கிள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு மயில மாடுங்க. நல்லா தரமாக இருக்குது பாருங்கள். ஸோ பாய்ச்சல் மாடு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். வியாபாரமும் முடிய போகுது. அண்ணா எந்த ஊர்ண்ணா மாடு இது? எந்த ஊர் மாடு? திருமணி. பல்லுண்ணா இது? 4 பல்லு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 45. ஸோ திருமணிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 4 பல்லு எருதுங்க. ஸோ 45,000 விலை சொல்கிறாரு.